வணக்கம் மக்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கடவுளோட அனுக்கிரகத்தாலும், அருளாசியினாலும் அதாவது அ உங்களோட பேராதரவுனாலும் நம்ம அபிராம அந்தாதிய தொடர்ந்து சிந்தனை பண்ணி ஆடி மாசத்துக்குள்ள நம்ம முடிச்சது பெரிய விஷயம். ஏன்னா, இதுக்கு எனக்கும் எந்த தடங்களும் ஏற்படல. இத தடங்கல் இல்லாம உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நானும் ரொம்ப மெனக்கிடல. ஆனா, டெய்லி ஒரு பதிவு குடுக்கணும் மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேரங்காலம் தவறாம நான் பண்ணுவேன். சம்டைம் எனக்கு நைட் 12 மணிக்கெல்லாம் கூட குடுத்துருக்கேன். அதனால கொஞ்சம் சம்டைம் லேட் ஆயிடுச்சு. ஒரு நாள் முடியலன்னு அடுத்த நாள் கூட நான் காலையில எந்திச்சு பண்ணியிருக்கேன். இல்ல அன்டைம்ல பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் அந்த ஆத்தா அபிராமி தாங்க காரணம். அதனால இந்த 100வது பாடல் நிறைவு பகுதிய சொல்லும்போது, நாம இத பத்தின நூல ஏன்னா நெறைய பேர் நான் தனியாவே இத ஆரம்பிக்கும்போதே வாழ்க்கை வரலாறுன்னு போட்டு அபிராமி அந்தாதியோட வரலாறு தனிப்பதிவா குடுத்திருந்தேன். அது இதோட இணைக்கிறேன். இருந்தாலும் இப்ப நாம நல்லபடியா முடிச்சதுக்காக அந்த சுவாமிக்கு அபிராமி பட்டரும் நம்ம நினைக்கணும். இந்த நூல் எப்படி தோன்றியதுன்னு நினைக்கணும். ஸோ அதனால திரும்பவும் ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு அதோட வரலாறு உங்க மக்களுக்கு நெறைய பேர் பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறனால, அந்த வரலாற நான் சுருக்கமா சொல்லிட்டு, நிறைவு பாடல சொல்லிட்டு, அதோட பலனும், விளக்கமும் நம்ம குடுக்கலான்னு இருக்கோம். இப்ப இந்த அபிராமி அந்தாதி. இப்ப அபிராமி அந்தாதின்னா நெறைய பேருக்கு தெரியாதவங்கலாம் தெரியும். முதல் வார்த்தை தான் கடைசி வார்த்தையா இருக்கும். அந்த கடைசி வார்த்தைய வச்சு தான் அடுத்த பாடலோட முதல் வார்த்தையா தொடங்கும். இதுதான் அந்தாதி. இப்படிதான் நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாரு. முதல் பாடலே பார்த்தீங்கன்னா, "உதிக்கின்ற செங்கதிர் நெற்றி உச்சி திலகம்னு ஆரம்பிச்சிருப்பாரு. முதல் பாடலோட முதல் வரி. காப்பு பாடல் இல்லாம நான் சொல்றேன். நூற்பயன் காப்பு பாடல் இல்லாம. கடைசி இப்ப 100வது பாடல்லையும் பாருங்க, கரெக்ட்டா அந்த உதிக்கின்றதேல தான் முடிச்சிருப்பாரு. எவ்வளோ ஒரு இது பாருங்க. இப்ப இந்த கதைக்கு நம்ம போனோம்னா, ஃபர்ஸ்ட்டு திருக்கடையூர பத்தி நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அபிராமி பட்டர் இந்த அபிராமி பட்டர பத்தி நம்ம வாழ்க்கை குறிப்பு போகணும்னா, நம்ம திருக்கடையூர் போகணும். திருக்கடையூர் நெறைய பேர் கோயில் போயிருப்பீங்க. அதுல 2, 3 சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த திருக்கடையூர்ன்றது சாதாரண கோவிலும் இல்ல, சாதாரண அ ஊரும் கிடையாது. இதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும்னா, நம்ம பார்க்கடல் கடைஞ்சல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன் திருக்கடையூருக்கு அந்த பேர் வந்ததுங்கிறதுக்கு நம்ம தெரியணும் இல்லையா? இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு அதாவது மூப்பு, திரை, பிணி, நோயெல்லாம் வந்தோன்ன அவங்களுக்கு இப்ப நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு மருந்து மாத்திரை கிடையாது. அமிர்தம் வேண்டும். அமிர்தத்த தானா வராது இல்லையா? அது பாற்கடல்ல இருந்து கடைஞ்சு எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதனால வாசுகி பாம்ப மத்தா வச்சு அந்த மலைய வச்சு கடைஞ்சி அமிர்தத்தை எடுக்கலான்னு தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் கடையிறாங்க பார்க்கடல். அந்த பார்க்கடல் கடையும் போது மகாலட்சுமி வெளிவந்தது, முத்து வெளிவந்தது. அதாவது உப்பு, வெண்பொருள், வலம்புரி சங்கு அது எல்லாமே வெளிவந்தது நமக்கும் தெரியும். ஆனா அதையெல்லாம் தாண்டி முதல் கடைஞ்சப்ப என்ன தெரியுமா வந்தது? விஷம் தான் வந்தது. இவங்க என்ன பண்ணாங்க தேவர்கள், ஐயையோ விஷம் வந்துடுச்சுன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறாங்க. ஸோ இத நாம இன்னொரு இதுவாவும் சொல்லியிருப்பேன். என்னன்னா பிரதோஷம் அப்போ அந்த பிரதோஷ காலம் தான் இது. அந்த பிரதோஷப்ப எப்படி வழிபடணும், சோமசுத்திர முறைப்படி வழிபடணும்னு ஒரு பதிவும் போட்டிருக்கேன். அதுவும் இதோட இணைக்கிறேன். அந்த விஷம் வந்த உடனே தேவர்கள் ஐயையோ விஷம் வந்துருச்சே என்ன பண்றதுன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுவாங்க. ஆனா சுத்தி வரமாட்டாங்க. கடைசியில என்ன பண்ணுவாங்க, சரி எது வந்தாலும் முதல் வந்தா கடவுளுக்கு தானே குடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, சூசகமா போயிட்டு சிவபெருமான்ட்ட, "சிவபெருமானே, ஈஸ்வரா, நாங்கள் பார்க்கடலை கடைந்தோம். அதிலிருந்து வந்தது இந்த விஷம் தான் சொல்லிட்டு எடுத்து முதல் பொருள் வந்தது இதுதான் குடுக்குறாங்க. சிவபெருமானும் பார்த்தாரு. விஷத்த அருந்தாம அமிர்தம் வராது. அதனால என்ன பண்ணாரு, அந்த விஷத்த வாங்கி அருந்துறாரு. அருந்திட்டு உடனே யாருக்கு கவலைப்படுவாங்க? அம்பாள் பார்வதி தானே கவலைப்படும். ஐயோ! விஷத்தை ஆழகால விஷமாச்சே. ஆழகால விஷத்த உண்டு சிவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா அது மேல வெளியில வந்துட்டாலோ, இல்ல அப்படியே தங்கிட்டாலோ, கீழ் வழியா வந்தாலும் பூமிக்குள்ள வந்தா உலக மக்களுக்கு கெடுதல் விளைவிக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த அந்த தண்டத்த ஓகேயா, அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா? அந்த கருத்தண்டம் சொல்லுவாங்க. அப்படியே வச்சு அழுத்துவாங்களாம். அதாவது நாமெல்லாம் அழுத்துவாங்கன்னு சொல்லலாம். அழுத்தல. அப்படியே வருடி குடுக்குற மாரி இருக்கும். இந்த ஃபோட்டோல பார்த்தா தெரியுங்க. அது கூட நெறைய பேர் அழுத்துவாங்க. அதனால அப்படியே நின்றுச்சு. இல்ல. வருடி குடுப்பாங்க. அதக்கூட இந்த ஒரு பாட்டுல அபிராமி பட்டர் அழகா சொல்லியிருப்பாரு. அப்படி வருடி குடுக்கும்போது, அந்த ஆழகால விஷம் என்னவா மாறுச்சாம்?
அமிர்தமாக மாறி அவருடைய தண்டத்திலேயே நிறுத்திவிட்டது. இதுதான் வந்து அந்த அமிர்தம் அதுக்கப்புறம் அமிர்தம் எடுத்தாங்க. அப்புறம் அமிர்தத்தை அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா திரும்பவும் நன்றி சொல்லாம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இத வந்து இன்னொன்னும் இருக்கு. இந்த ஷேர் பண்ணது வந்து முழு முதற் கடவுள் விநாயகருக்கு கொடுக்காம பண்ணாலும் கள்ளவாரண விநாயகர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் வந்து 3ஆம் படை வீடா விநாயகர் இங்கதான் இருக்காரு. சோ இப்ப அமிர்தம் வந்துருச்சு. அமிர்தம் வந்த உடனே என்ன பண்ணாங்க, அந்த அமிர்த கலச வந்து எடுத்த பொருளை வைக்கணும் இல்லையா, அந்த அமிர்த கலச வச்ச இடம்தான் திருக்கடை ஊர். அந்த அமிர்த ஊர், அந்த கடத்தை வைத்த ஊர் தான் என்னது, திருக்கடவுர். இன்னொரு சம்மாரமும் இதுல இருக்கு. திருக்கடையூர்ல மார்க்கண்டேய மகரிஷி, மார்க்கண்டேயர் வந்து 16 வயதே வாழக்கூடியவர், இன்றும் 16ஆக இருக்க கடவுதுன்னு வரம் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, அந்த யமன் வந்து பாசக்கயிறை வீசும்போது அது சிவலிங்கத்து மேல படும். அந்த வடு இன்னமும் அந்த திருக்கடையூர் சிவலிங்கத்துல இருக்கு. காலால எட்டி உதைச்சது சிவபெருமான் இல்ல, அவளுள் இருக்கும் சக்தியான அபிராமி தான் முதல்ல எட்டி வச்சாரு. சிவமேலையா போடுறேன்னு சொல்லிட்டு கோவம் வந்து எட்டி உதைச்சு அப்புறம் அவருக்கு அருள் பண்ணினாரு, அவரு சம்மாரம் பண்ணாரு, திருப்பி உயிர்ப்பிச்சார். இதுதான் வந்து அதனாலதான் கால சம்மார மூர்த்தி அப்படின்ற பேரே அவருக்கு வந்து ஏற்பட்டது. நம்ம இன்னும் அவருக்கு அதுதான் பேரு. சோ இது திருக்கடையோர இந்த இடத்துலதான் அபிராமி பட்டர் பிறந்தாரு. பிறந்து என்ன பண்ணார், அவர் வந்து ஒரு பித்தராக தான் மக்கள் பார்த்தாங்க. ஏன் தெரியுமா, அவர் எப்பவும் வந்து வழிபாடுல இருப்பாரு. அதாவது வைஷ்ணவி அந்த பரம்பரை சார்ந்தவர்கள் தான் அம்பாளுக்கு ஒவ்வொரு வழியாக தொண்டு செய்பவர்களாக இருப்பார்கள். ஒருத்தவங்க பூ தொடுப்பாங்க, ஒருத்தவங்க மந்திரம் சொல்லுவாங்க, ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கோவில்களை அவங்க சரிபாதி பிரிஞ்சு அந்த தொழிலை செய்வார். அதில் ஒருவர் தான் அபிராமி பட்டர். அபிராமி பட்டன் பேர் வந்ததே அவர் அபிராமி அவருக்கு அருள் பண்ணினாலும் இவரு வந்து அம்பாள் மேல வைத்த அளவற்ற பிரியத்தினாலும் பாசத்தினாலும் அப்படியே அம்பாளையே நினைப்பா. திடீர்னு பாடுவாரு, திடீர்னு சிரிப்பாரு, திடீர்னு டான்ஸ் ஆடுவாரு. இப்படி அவர் அறியாம இருக்காரு. இப்பதான் இந்த ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு மன்னன் அவருடைய அப்பாவுக்கு பித்ருக்கடனை முடிச்சிட்டு வரார். அன்னைக்கு ஆக்சுவலா அமாவாசை. பித்ருக்கடனை முடிச்சிட்டு சிவபெருமான் அந்த ஊர் வழியா தான் வராரு, திருக்கடையூர் வழியா வராரு. திருக்கடையூர் வழியா வந்துட்டு சிவபெருமானையும் வணங்குறாரு. வணங்கிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கிறாரு. அவர் என்ன கேட்பாருன்னா, திதிகள் பார்த்து சொல்லும் ஒருவரை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அந்த ஊர் மக்களை கேட்க, இவரோட முறை தான் அன்னைக்கு யாரு, அபிராமி பட்டர் தான் அன்னைக்கு என்ன திதி, என்ன நாள், நட்சத்திரம் எல்லாம் சொல்லக்கூடிய பொறுப்புல இருந்தவர் அன்னைக்கு அபிராமி பட்டர். ஆனா அவரு என்ன பண்ணுவாருன்னா, எப்ப பாரு தியான நிலையில இருப்பாரு, அம்பாளை வழிபடுவாரு, மனதிலேயே வழிபடுவாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இல்லையா. அப்போ இந்த மன்னன் பித்ருக்கடனை முடிச்சிட்டு, ஏன்னா நீர்நிலைகள் இருக்க பக்கம் வரணுங்கிறனால தஞ்சாவூர் பக்கமா வந்து முடிச்சிட்டு அப்படியே இந்த திருக்கடையூர் பக்கம் வராரு. திருக்கடையூர் பக்கம் வந்து சிவபெருமானை வணங்கிட்டு அமாவாசன் முடிஞ்சுதான் அவரு அதை பண்றார். ஓகேவா. இப்படி பண்ணும்போது அவர் வந்து மன்னன் வந்து இவர்கிட்ட கேட்கிறாரு. மன்னர் வந்து இவரை தேடிதான் போவார். எல்லாரும் அவரெல்லாம் வரமாட்டாரு, மன்னர் வரமாட்டாரு, அவரை வர சொல்லுங்க அபிராமி பட்டர். ஆனா மன்னர் ரொம்ப பெருமிதத்தோட, இல்லை எனக்கு தான் தேவை, நானே அவரை செல்கிறேன், போய் பார்க்குன்னு சொல்லி அவர் போயிட்டு கேட்பாரு. அவரு போய் கேட்கும்போது இன்னைக்கு என்ன திதின்னும் போது பௌர்ணமின்னு சொல்லிடுவாரு. அவர் எப்படி பௌர்ணமி சொல்லுவார் தெரியுமா, இப்ப எப்படி நாம வந்து மனிதர்கள் கடவுளை நாள் நட்சத்திரம் நேரம் பார்த்து ஒவ்வொரு திதிகள் அப்புறம் அன்னைக்கு உண்டான நட்சத்திரங்கள் பார்த்து அன்னைக்கு அதுக்குண்டான வழிபாடு செய்யறோமோ, எல்லா நட்சத்திரங்களும் அனைத்து திதிகளும் அம்பாளை வழிபட்டு கொண்டுதான் அந்தந்த திதிகளும் நட்சத்திரங்களும் அதனுடைய வேலையை ஆரம்பிக்குமா. அப்படித்தான் ஒவ்வொரு திதிகளாகவும் நட்சத்திரம் அம்பாளிடம் சென்று, இன்று என்னுடைய முறை, நான் இன்றிலிருந்து என்னுடைய வேலையை செய்ய போகிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நட்சத்திரமா சொல்லிட்டு வரும்போது இவரு தியானம் இதெல்லாம் இவர் தியானத்துல பார்த்துக்கிட்டு இருக்காரு, அம்பாள்கிட்ட ஒவ்வொரு திதியா கேட்டுக்கிட்டு இருக்குன்ட்டு. அப்போ இவரு கேட்ட உடனே என்ன சொல்லிடுவாரு, பௌர்ணமின்வாரு. ஏன்னா இவரு பார்த்த காட்சி அப்போ மன்னன் கேட்கும்போது பௌர்ணமி திதி தான் அம்பாள்கிட்ட போயிட்டு அமாவாசை முடிய போகிறது, இன்று இப்பொழுது என்னுடைய வேலை ஆரம்பமாகுது, உங்களிடம் உத்தரவு விட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து எங்கள் வேலை செய்கிறோம் சொல்லிட்டு பௌர்ணமி திதி அம்பாள் அபிராமி அன்னையிடம் உத்தரவு வாங்கி கொண்டிருந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது மன்னன் கேட்க, இவரும் இன்று என்ன திதின்னு கேட்டு இன்று பௌர்ணமின்னு சொல்லிட்டார். இதுதாங்க அந்த கதை. இப்ப என்ன ஆச்சு,
மன்னன், நான் அமாவாசை என்று பித்ருக்கடன் முடித்து விட்டு வந்துள்ளேன். நீ எப்படி இன்று பௌர்ணமி சொல்கிறாய்? பௌர்ணமி என்றால் நிலா அல்லவா வர வேண்டும், நிலவு அல்லவா வர வேண்டும். ஆனால் வானில் நிலவு வரவில்லையே. இன்று இன்று இரவுக்குள் நிலவு வரவில்லை என்றால் அமாவாசை என்றுதான் பொருள். நீ ஏன் தவறாக கூறினாய்? தவறாக கூறியதற்கு உன் தலை சிரசேதம் செய்யப்படும் சொல்லிட்டு ஊர் மக்கள் முன்னாடி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப என்ன ஆச்சு? அபிராமி பட்டருக்கு திடுதிப்புன்னு போய் நேரா அம்பாள்கிட்ட கேட்கிறார். தாயே, நான் கண்ட காட்சி, நான் எந்த பொய்யும் சொல்லவில்லை. நான் கண்ட காட்சியைத்தான் மன்னருக்கு சொன்னேன். மன்னர் என்னிடம் என்று என்ன திதின்னு கேட்டார். என் கண்ணில் அப்பொழுது பௌர்ணமி திதிதான் உங்களிடம் உத்தரவு வாங்கி கொண்டிருந்தது. இப்பொழுது முதல் என்னுடைய வேலை ஆரம்பமாக போகிறது. தாயே, எனக்கு உத்தரவு தாருங்கள். நீங்களும் உத்தரவு தந்தீர்கள். அந்த காட்சியை என் கண்ணில் படும்போதுதான் மன்னர் கேட்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? பௌர்ணமி திதி தானே என்ன சொல்ல முடியும்? அதனால் என்ன நீ தான் பார்த்துக்கணும். பௌர்ணமி திதியை வர வைக்கிறது, பௌர்ணமி நிலவு வர வைக்கிறது உன்னோடது, என்னோடது அல்ல. ஏன்னா நான் கண்ட காட்சியும் பொய்யில்லை, நீ உத்தரவு கொடுத்தது அனுமதி அளித்ததும் பொய்யில்லைன்னு சொல்லி 78 பாடலை முடிச்சுட்டு 79வது பாடல்ல தான் அம்பாள் அந்த தடாகத்தை, அதாவது காதுல விழுற அந்த தடத்தை அப்படியே தூக்கி வீசி அமாவாசைய பௌர்ணமி நிலவா காமிப்பாங்க. இதுதாங்க அதோட வரலாறு. இப்போ 100வது பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம். அம்பிகையை மனதில் எப்பவும் காணணுமா? எப்பவும் அம்பாளை நம்ம உருகி அம்பாள் நம்மகிட்டே தங்கணுமா? மனக்கோவில்ல தங்க வைக்கணுமா? இந்த பாடலை பாடுங்க. குழையை தழுவிய கொன்றையன் தார் கமல் கொங்கை வள்ளி கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விளைய பொருதிரல் வீரியம் பானமும் வெண்ணகையும் உழையை பொறுக்கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. குழையை தழுவிய, குழைன்னா காதுல அணிகிற ஒரு தோடு தான். இப்ப நம்ம கம்மல் சொல்றோம்னா ஜெமிக்கி, அம்பாளுக்கு அது குழை. கொன்றை தார் கமல், கொன்றை தார்னா மாலை, கொன்றைனா கொன்றை மலர்கள் அடக்கிய தாமரை. இந்த போட்டோல கூட பாருங்க, அந்த காதலோட தோடு அப்படியே அந்த மலர் பின்னாடி இருக்கிற அந்த மாலையை தழுவி கொண்டிருக்குது. அதை தான் இவர் சொல்றாரு, கழையை பொருத திருநெடுந்தோளும். அந்த கழை அந்த மாலையை தொட்டு அப்படியே நெங்கி நெடுந்தோளாக இருக்கிறாள் என அபிராமி. அதோடு என்ன வைத்திருக்கிறாள் அந்த கையில்? கரும்பு வில்லும் விழைய பொறுத்திரல் வேரியும் வானமும் வெண்ணகையும். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, கொங்கை வள்ளி நம்ம பாசர், கொங்கை வள்ளின்னா அதேதான் அவரோட திருமார்பு. அம்பாளோட திருமார்பு என்ன தாங்கி நிற்கின்றது? தனப்பாரங்கள், அமுதம், ஞானம் என்ற அமுதத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. கருப்பு வில்லும் விழைய பொறுத்திரல், அதாவது ஒரு கலவி போர்ல எந்த ஒரு இடைவெளியும் வராம எப்படி நாம இறுக்கமாக இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய கடவுள் பக்தி கடவுளிடம் செல்லும் போது அங்க எந்த ஒரு இடைவெளியும் வராமல், கேப்பே வராம, இடைவெளியே இல்லாமல் நம்மளுடைய பக்தி இருக்க வேண்டும்ன்றதான் இந்த இடத்துல அழகா சொல்லி முடிக்கிறாரு. எப்படி பண்றாரு? வெண்ணகையும் உழைய பொறுக்கண்ணும். வெண்ணகைனா அழகான சிரிப்பு, எதோட போட்டி போடுதான்? உழையை பொறுக்கண்ணும். உழைனா மான், அந்த மானோட கண்ணுக்கு விட அழகா போட்டி போடுதான். இப்படி இருக்கிற உன்னை நெஞ்சில் எப்போதும் நான் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த பாடலை அழகா பாராயணம் பண்றார். இதோட இதுதான் 100வது பாடல். இந்த பாடல் நம்ம பாராயணம் பண்ணும்போது அம்பாள் நம் மனத்தினுள் நிச்சயம் எழுந்தருள்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருக்குடையார் அபிராமி இப்படிதான் இருப்பா. எவ்வளவு ஒரு அழகான சொரூபம் பாருங்க, எப்படி ஒரு அழகான தேஜஸ், எப்படி ஒரு ஒளி. இந்த பாடலை அவர் இதுவரைக்கும் நம்ம 100 பாடல் பார்த்திருக்கோம், அது அதே மாதிரி இருக்காங்க பாருங்க அம்பாள். இப்படி ஒரு அம்பாளை பார்க்கறதுக்கு அபிராமி பட்டருக்கு என்ன, அவருக்கு மனசா எனக்கும் இல்ல அவருக்கு தான் காதல் வராம இருக்குமா? அந்த ஒரு அன்பு பக்தி தான் அவரை 100 பாடலை கொண்டு வந்து எழுத வைத்தது. இந்த பிரச்சனைக்காக அவர் எதுவுமே கேட்கல. பின்னால் வரும் நாம இந்த மாதிரி பாடல்களை பாடி நமக்கு பலன் பெறணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் இப்படி ஒரு 100 பாடல்கள் நமக்கு கிடைச்சது. அப்ப அபிராமி பட்டர் நம்ம எந்த அளவுக்கு போட்டுறணும், அபிராமியை நம்ம எந்த அளவுக்கு தொழணும், சிவபெருமான இது எல்லாத்துக்கும் துணைவரும் சேர்ந்து இருக்கிறவங்க நம்ம எந்த அளவுக்கு பாராயணம் பண்ணணும். மக்களே, அன்பர்களே, நீங்க எதை நினைச்சு இந்த 100 பாடல்களும் பாராயணம் பண்ணிருக்கீங்களோ கண்டிப்பா அது நடக்கும். எல்லாத்துக்குமே மன நம்பிக்கை வேணும். நானும் ஒண்ணு நினைச்சிருந்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா, நான் எனக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல
வேலை நான் எதிர்பார்த்த இடத்தில் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தேன். எனக்கு அதே மாரி கிடைச்சிச்சு. அபிராமி அந்தாதி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வேணும் தாயின்னு சொன்னேன். அது மாரியே எனக்கு ஆத்தா எனக்கு அமைச்சு குடுத்துட்டா. அந்த நல்ல விஷயத்த இன்னைக்கு உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன். நான் நம்பிக்கையோட படிச்சேன். நீங்களும் படிங்க. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க.